வாங்கினேன், அமைதியா நீ வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகணும். இது ஒரு விதமாக பிள்ளை நாம் வளர்த்தோம், உருவாக்கணும். அவர்களுக்கு வேலை பார்த்து கொடுத்தோம், ஒரு கல்யாணம் கட்டி வச்சோம், பேரப்பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்கோம். அப்படிங்கிறது ஒரு உருவாக்குவதில் வளர்த்து நான் அவளை ஆளாகி விட்டேன் என்று சந்தோஷமாய் நாம் சொல்லிக்கொள்ளலாம். மற்றொரு விதமான ஒரு உருவாக்குதல் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள். ஒரு ஆத்மாவில் இருக்கின்ற ஒரு ஒரு அலைவாய் இந்த ஆர்வத்தோடு வாஞ்சையோடு இன்னும் இன்னும் என்ன செய்யலாம் என்று துடிக்கின்ற ஒரு சுபாவம் என்று சொன்னார். அது என் எலும்புகளிலே பற்றி எரிவதனாலே என்னை அடக்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு உள்ளே துருதுருவென்று வந்து கொண்டிருக்கின்ற ஒரு வாஞ்சை, ஒரு ஆவல் அகில இந்திய பொது வாழ்க்கையிலே ஒரு கிறிஸ்தவனாக நான் என்ன பங்கு ஆற்றலாம்? இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையின் முத்திரையை நான் எங்கு பதிக்கலாம்? எந்த விதத்திலே ஒரு கிறிஸ்தவனாக பொது வாழ்க்கையிலே நான் நடக்கலாம் என்றெல்லாம் ஒரு கனவும் தரிசனமும் காண்கின்ற ஒரு தரிசனத்தை அவருடைய உள்ளத்திலே அந்த அருமையான அம்மா இட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த விதமாக மகனை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதிலிருந்து அவர் எப்படிப்பட்ட எண்ணங்களோடு வாஞ்சையோடு ஜெபித்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய அந்த உயிர் அவர்களுடைய அந்த ஒரு ஜீவன் இயேசு கிறிஸ்து மூலமாக இன்னும் அவர்களை செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். முக்கியமானவர்களே, சிறு வயதிலே தன்னுடைய கணவரை இழப்பது என்பது ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல. அப்படி சிறு வயதிலே இழந்த ஓரிரு பேரை நான் பார்த்திருக்கிறேன். அது ஒரு மிக ஒரு உள்ளத்தை வாழ்க்கையை உழுக்குகின்ற ஒரு அனுபவம். அது எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம். இப்படி ஆண்டவர்கள் செய்துவிட்டாரே என்று இறைவன் மீது அதிகமான கோபம் கொண்டு வாழ்க்கையை வெறுப்புற்று மற்றொரு மீது பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களெல்லாம் அப்படி இருக்கிறார்கள், என் வாழ்க்கை இப்படி போய்விட்டது என்று அங்கலாய்த்து ஒரு செல்ஃப் பிட்டியோடு ஆண்டவர் மீது ஒரு கசப்போடு வாழ்கின்ற பலர் இப்படி மாறிவிடுகிறார் இந்த ஒரு அனுபவத்தினால். ஆனால் அருமையான தாயார் அவர்கள் அங்கே ஆண்டவருடைய அந்த கிருபையினால், ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு பெரிய அவருடைய இரக்கத்தினால் தன்னை திடப்படுத்தி கொண்டு, கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டு, ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஒரு பொறுப்பாகவும் தன் கணவர் தனக்கு கொடுத்த ஒரு பெரிய கடமையாகவும் தன் பிள்ளையை வளர்த்து அவரை உருவாக்க வேண்டும். சரீர பிரகாரம் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் அவரை உருவாக்க வேண்டும். நல்ல கல்வியை அவருக்கு கொடுக்க வேண்டும். வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை அவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அவர் செயலாற்றி இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ளாக இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆஃப் ஸ்பிரிட், இந்த ஒரு பெரிய ஒரு தன்னை திடப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனோ தைரியம், ஆவியின் தைரியம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அதுதான் சகோதரர்களுக்குள்ளாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனையோ மேற்று தாழ்வுகள் வாழ்க்கையில் இருந்தாலும், எத்தனையோ கட்சிகள் மாறினாலும், எத்தனையோ பேர் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றி இருந்தாலும் அதை பொருட்படுத்தாது கிறிஸ்துவின் பெயராலே இன்னும் செயலாற்றி கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த நேரத்திலும் அந்த அருமையான தாயாருடைய அந்த சிறந்த அவருடைய விசுவாசம், அவருடைய அந்த விடாமுயற்சியான விசுவாசம், அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல ஒரு வசனத்தை அவர்கள் மூலமாக ஆண்டவர் தந்தார் அல்லவா? இங்கே அந்நாளை குறித்து சிறு வயதிலே கொஞ்சம் வருஷம் மாத்திரம் தன் புருஷனோட அவர்கள் செலவிட்டிருந்தாலும் அது தன் கடமையை ஆட்சியில் பெறுவோம். ஆலயமே தன் கதையில் அங்கே இரவு மூலமாக உபவாசித்து தேவனை துதித்து அங்கே இருந்ததை குறித்த
அந்த அருமையான வசனத்தை லூக்காவில் இருந்து எடுத்து இங்கே அவர்கள் அங்கே பொறித்திருக்கிறார்கள். ஆம்பரியமாக இது ஆண்டவருடைய கிருபை அவர்கள் கிடைத்திருக்கிறது. ஆண்டவர் அவர்கள் முடிந்த ஒரு இரக்கம். ஆண்டவர் அவர்களுக்கு இப்படி ஒரு கசப்பான ஒரு கடினமான பாதையை அவர்களுக்கு நியமித்திருந்தாலும் கூட அந்த பாதையினூடாக அவர் உடன் நடந்தார், உடன் இருந்தார், கைவிடாது இருந்தார். அவர்களை இரவும் பகலும் இவர்கள் ஆண்டவரை விட்டு நீங்கவில்லை, ஆண்டவரும் அவர்களை விட்டு நீங்கவில்லை. அதற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். இன்றைக்கு நாம் திருச்சபையாக நாம் கூடியிருக்கிற இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட சிறந்த பக்திவாதியாளர்களை, சிறந்த செயின்ஸ், இப்படிப்பட்ட பரிசுத்த வாட்டிகளை, பரிசுத்தவான்களை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை அவர்கள் சவால் விட்டு நம்மை வாழும்படியாக தூண்டுகிறவர்கள். இப்படி வாழலாம், இப்படி வாழலாம், இப்படி ஒரு சோதனை நேரிட்டாலும், இப்படி ஒரு இழப்பு நேரிட்டாலும், இத்தனை பொறுப்புகள் உண்மை தனியாக வந்து உன் மீது விழுந்தாலும் அதன் மத்தியிலும் நீ வாழ்ந்து காட்டு, நீ ஜெயித்து காட்டு என்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வெற்றி சிறந்தவரும் வெற்றி சிறந்தவருமாகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ என்னோடு உடன் நடக்க உன்னால் முடியும் என்றார். அக்னி உன்னை எந்த விதத்திலும் பற்றாது, தண்ணீர்கள் உன்னை எந்த விதத்திலும் ஒழுத்தி விடாது. அது ஊடாக நான் உன் துணை இருக்கிறேன் என்று ஆண்டவர் அவளோடு முழுவதுமாக இருந்தார். அவருடைய ஜெபத்தின்படியே தொடர்ந்து அவருடைய சந்ததியோடும் கூட அவர் இருக்கிறார் என்று நாம் நிச்சயமாக நாம் சொல்லலாம். அவருடைய அங்கே கொரிந்து சபைக்கு எழுதும் போது மிக ஒரு ஜீவனுக்கும் மரணத்திற்கும் மத்தியுமான போராட்டத்தை உடையவராக அவர் எழுதியிருப்பதை நாம் வாசித்த இந்த பகுதியிலே நாம் காண்கிறோம். லேசான உபத்திரம் என்று தனக்கு ஏற்படுகிற உபத்திரத்தை குறித்து அங்கே சொல்லுகிறார். காணப்படுகிறவர்களே அல்ல, காணப்படாதவை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று அவர் அங்கே உற்சாகப்படுத்துகிறார். உபத்திரவங்கள் வருகின்றன, எதிர்பாராத உபத்திரவங்கள் வந்து விடுகின்றன, எதிர்பாராத தேவைகள் ஏற்பட்டு விடுகின்றன. நாம் நினைத்ததோட வித்தியாசமாக நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் திடீரென்று நடந்து விடுகின்றன. எப்படித்தான் நடக்கும் என்று நாம் போட்ட நம்முடைய எல்லா கணக்குகளும் கால்குலேஷனும் திடீரென்று ஒரு நிமிஷத்திலே மாறிவிடுகின்றது. அப்போது நான் யோசிக்கிறோம், இனிமேல் நான் என்ன செய்வேன்? இங்கே முற்றிக் கொண்டே இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் எனக்கு அங்கே தடுக்கலாக இருக்கின்றது. வாழ்க்கை தடுக்கலாகவே தான் போய்விடுமோ, எனக்கு எல்லாமே தோல்வியாகத்தான் முடிந்து விடுமோ, நான் நினைப்பது எனக்கு நேரிடாதோ, நான் விரும்புவது எனக்கு கிடைக்காதோ, எப்படி நான் உலகத்திலே வாழ்வேன், எப்படி என்னுடைய பலவீனத்தோடு வாழ்வேன், எப்படி என்னுடைய கடன் சுமையோடு வாழ்வேன், எப்படி எனக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகளோடு நான் வாழ முடியும் என்று பலர் உலகத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். இயேசு இல்லாமல் இந்த கேள்வியை கேட்கின்றவர்கள் அவர்கள் அந்த வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார். கடந்தோறும் பேப்பரில் பார்க்கிறோம், இனிமேல் என்னால் வாழ முடியாது, நான் இந்த வாழ்க்கை முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் என்று அப்படி போய்விடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவோடு கூட வாழ்க்கை வாழ்கின்றவர்கள் எங்கே அங்கே தடுக்கல் இருக்கிறதோ அங்கே தடையை உடைக்கிறவர் முன்னே போகிறார். அல்லேலூயா, அவர் முன்னே போகிறார், தடையை உடைக்கிறவர். எங்கே ஒரு பெரிய சிவந்த சமுத்திரம் இருக்கின்றதோ அங்கே சமுத்திரத்தை இரண்டாக பிரித்து கால்நடையாக எடுத்துக் கொள்ளக்கூடியவர் முன்னே போகிறார். யோர்தான் பிரவாகித்து ஓடுகிறதோ அங்கே யோர்தானை இரண்டாக பிரிக்கிறவர் முன்னே போகிறார். அக்னி ஊடாக என்னை எரிந்து விட்டது இந்த உலகம் என்று நாம் நினைக்கிறோமோ, அப்போது அந்த அக்னியின் ஊடாக நம்மோடு உடன் இருக்கின்றவர், என் நண்பர்களோடு உடன் இருந்தவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே எந்த நேரத்திலும் அவர் தீங்கு நாளில் அவர் நம்மை கூடார மரபிலே ஒழித்து வைத்து கண்மனையை உயர்த்திற தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவேதான் நம்ம எல்லோருக்கும் அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு சவால் ஆக இருக்கின்றது. முடியும்,
கிறிஸ்துவுடன் முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருந்ததினாலே நான் இவற்றை நான் செய்து சாதித்திருக்கிறேன், மற்றபடி அல்ல. அவர் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று நீ கிறிஸ்துவை உடன் பிடித்துக் கொண்டால், அவர் உன்னோடு இருந்தால் அவர் நிச்சயமாக கைவிட மாட்டார். அவரை நம்பினவரை அவர் கைவிட்டதாக இந்த சரித்திரமே இல்லை. ஆகவே இந்த உலகத்தினுடைய உத்தரவுகள், இந்த உலகத்தில் நமக்கு நேரிடுகிற எதிர்பாராத நிகழ்வுகள், நாம் விரும்பாத பல கசப்பான உண்மைகள் எல்லாமே நம்மிலே நித்திய கன மகிமையை உண்டாக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு காரியமாக ஆண்டவரால் மாற்ற முடியும். அதுதான் நம்மை உருவாக்குகின்ற அக்னியாக அவர் பயன்படுத்த முடியும். அழிந்து போகிற எரித்து போடுகிறவர்களுக்காக அல்ல, நம்மை சுத்தமாக்கி உருவாக்குகின்ற அக்னியாக அவர் நம்மை அந்த அக்னியை பயன்படுத்த முடியும் என்பதற்கு அம்மாவுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது. அவங்களுடைய அந்த அதே ஆண்டவர் இன்று உயிரோடு இருக்கிறார். எலிசா கேட்டான் அல்லவா, எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு அங்கே தண்ணீரை அடித்த போது அவனுக்கு விலகி நின்றது என்று வாசிக்கிறோம். ஆம், அம்மாவோடு இருந்து வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றின அதே இயேசு கிறிஸ்து இன்றும் நமக்கு இருக்கிறார், இன்றும் நம்மோடு இருக்கிறார். என்ன சவாலாக இருந்தாலும் அவர் நம்மோடு இருக்கின்றார். ஆகவேதான் இந்த பகுதியை அங்கே பவுலடியார் தொடர்ந்து எழுதி கொண்டு போகும்போது அவருக்கு பிரியமானவராக இருக்க நாடுகிறோம். உலகத்திலே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் இருந்து நாம் தேவனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திற்கும் இந்த வாழ்க்கையின் நிறைவுக்கும் இடைப்பட்ட இந்த காலத்திலே என்ன சொல்கிறார்? அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம், அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதுதான் அம்மா நமக்கு தந்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு காரியம். விட்டு சென்றிருக்கின்ற அவருடைய அந்த ஒரு பெரிய ஒரு அவன் கொடுத்திருக்கிறான். இந்த வயசுக்கு இதுதான் வாழ்வில் காட்டியிருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள். நானும் என்னை போல கிறிஸ்துவை போல என்னை பின்பற்றுவர்களாக என்று மறுபடியாக சொன்னது போல அவர்கள் சொல்கிறார், என்னை பின்பற்றுவது கிறிஸ்துவை என்னோடு சேர்ந்து பின்பற்றி வாருங்கள். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து நாம் உறுதி எடுத்துக் கொள்வோம். அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அனைவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டுடைய ஆதரவும் அவருடைய சமாதானமும் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சாட்சியும் எந்த நிலவ ஆண்டவர் அருள் புரிவாராக இந்த வாழ்க்கையை அமைக்கிறேன். இப்பொழுது எல்லாரின் நான் வந்து பாட்டியோட இளைய பேத்தி. பாட்டிக்கு வந்து 3 பேர பிள்ளை, 5 பேர பிள்ளைங்க, 3 பொண்ணுங்க, 2 பசங்க. பாட்டி கூட நான் வந்து பிறந்தது திருச்சினாலும் வளர்ந்தது ஃபுல்லாக சின்ன வயசில் இங்கே தான் வளர்ந்துருக்கேன். அதனால செகண்ட் மதர் பேபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த நேரத்தில் அவங்க டெத் வந்து ஒரு ரொம்ப சடன். ஓகே, அது அப்போ வந்து பொண்ணு கூட அது வந்து அந்த டெத் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த ஃபீலிங் வந்து உங்களுக்கு வரவே இல்லை. பட் இந்த ஜப கொள்கைக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கடவுள் நம்ம பாட்டி வந்து நம்மளை வந்து பிரித்து எடுத்தது வந்து இட் இஸ் அவங்க கடவுளுக்கு சேர்த்து கிடைக்க அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இந்த கொள்கை எங்களுக்கு வந்திருக்கு. இந்த கொள்கைக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி. ஸ்பெஷலி த பாஸ்டர், த பிஷப் அண்ட் த பிஷப் ஆண்டி, அவங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த பிளேஸ் கொடுத்த சர்ச் அவங்களுக்காக நன்றி. நாங்கெல்லாம் சென்னையில் தான் இருந்தோம். அப்பா வந்து பாதி கான்டாக்ட் பண்ணி நிறைய பேர் வந்து மீட்டிங் ஹெல்ப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு we are very grateful. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் பாட்டி எங்களை விட்டுட்டு போனாலும் எல்லாரும் அவங்க ஞாபகத்தமாக நீங்கள் வந்திருக்கீங்க. எல்லாருக்காகவும் ரொம்ப நன்றி. அவங்க வாழ்க்கைக்கு நாங்கள் ஒரு அவங்க டெஸ்டிமோனி நாங்களும் அதை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு அவங்க ஞாபகங்கள் எப்பவுமே நம்ம கூட இருக்கோம் அப்படின்னு நினச்சி நாங்களும் அந்த வாழ்க்கையில் கடந்து போகலாம். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். இந்த சிறப்பு தொழுகையை கலந்து நமக்கு நல்ல செய்தி தந்து நம்மை
சிந்திக்க வைத்த அன்பான பேராயர் அவர்களுக்கு மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேராயர் அம்மா அவர்களுக்கு நன்றியை குறிப்பிடுகிறேன். மற்றும் அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பாடல் இதழில் உள்ள 3வது பாடல் பாடப்படும். அந்த பாடல் பேராயர் அவர்கள் ஜெபம் ஏறெடுப்பார்கள். அதைத் தொடர்ந்து ஜெபம் முடிந்தவுடனே கடைசி பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து அவர்கள் ஆசீர்வாதம் கூற இந்த கூட்டம் நிறைவு பெறும். இப்பொழுது 3வது பாடல். அது ரொம்ப அருமையான பாடல். நான் முன்னோண்டு இருப்பேன், கலங்காதே, என்னுடைய வாக்கை கேட்டேன், நான் முன் செல்லுவேன். எவ்வளவுதான் சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார் என்பதை என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்துல நான் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, 25 வருடம் வரைக்கும் நான் பாடுகள் அனுபவிச்சு, ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால நான் நல்லா இருக்கிறேன்னா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதுனால. அதே மாதிரி நான் கடைசியா நான் உங்களுக்கு சொல்ல வர பாட்டியுடைய அந்த அதாவது இறந்த சூழ்நிலையில இன்னைக்கு அவங்க உலகத்துல இல்லைன்னாலும் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, ஆண்டவரை இறுதியா நல்ல ஒழுக்கமா பிடிச்சிருங்க. எந்த சூழ்நிலையும் அவன் நம்மை கைவிட மாட்டான் என்பதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, அதாவது எல்லாம் மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாங்க, என்ன நிலையிலிருந்து நான் உங்களுக்கு நினைக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு அனுபவம். அப்படி இணைக்கப்படுகிற அனுபவம் இருந்தா நிச்சயமாக வேண்டாத அந்த கலைகளை நம்ம நினைச்சுவோம், தூக்கி எறிஞ்சிருவோம். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஒருபோதும் ஆண்டவர் நம்ம நினைச்சு மாட்டாரு, கைவிட்டு அவர் வேடிக்கை பார்க்கிறவர்கள. அதனால கடைசியாக இந்த பாட்டை நம்ம எல்லாரும் நினைச்சு இணைந்து பாட போகிறோம். கர்த்தர் நம்ம பெரிய காரியங்கள்